ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜஸ்மி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ கிச்சன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஹாரினிங்கிற ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாரினியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம வீடியோவில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிச்சன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த கிச்சன் வந்துட்டு அவங்க ஹார்ட் ஷேப்பில் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹார்ட் ஷேப் கிச்சனுக்கு நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள மோல்டு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து அவங்களும் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி 2 வந்து கீச்சன் வந்து அவங்க கேட்டிருந்ததுனால ஸோ 2 வந்துட்டு நான் வந்துட்டு 2 மோல்ட்லேயுமே நான் வந்து ரெசின் வந்துட்டு கோட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஸ்கை ப்ளூ தீமில் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து நான் அவங்க கேட்டுட்டேன். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எதுவுமே நானும் என் ஃப்ரெண்டை வந்து ஒன்றாவே சேர்ந்து எடுக்கலக்கா, 2மே தனித்தனியாக தான் நான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வந்து அதை வந்து ஒன்றாக்கி எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்க தனித்தனியாக அனுப்பின அந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடிட் பண்ணி 2 ஃபோட்டோவையுமே ஒன்றாக்கி ஸோ அதை வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுங்க. அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வச்சு ஃபைனல் லேயர் வந்து நம்ம வந்துட்டு ஊற்றி முடிச்சாச்சு. ரொம்ப வந்துட்டு சர்ப்ரைஸான ஆர்டர்னு தான் சொல்லலாம். ஏன்னா குட்டி பசங்க நம்ம வந்துட்டு வீடியோ வந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம கால் பண்ணி வந்துட்டு அவங்க வீடியோஸ் இப்போ அவங்க நீங்கள் போய் வீடியோஸில் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ரொம்பவே வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பேசுகிறதுலாம் வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ப்ளூ தீமில் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்துட்டு மேட்ச் பண்ணி நான் வந்துட்டு ஒரு கீச்செயின் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சைட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து கோல்ட் ஃப்ளெக்ஸ் வந்துட்டு டெக்கரேட் மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபுல் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு ஒரு 20 hours நல்லா இதை வந்து ட்ரை பண்ண விட்டுட்டோம்னாக்கா இது வந்து நம்ம கீச்செயின் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன். ஒரு செட் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கோல்ட் ஃப்ளேக் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஹார்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறோம். ஸோ அந்த பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஹார்ட் ஷேப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த டெக்கரேஷனுக்கு வந்து நான் ஹார்ட் ஷேப் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வேறு ஏதோ கிளிட்டர்ஸோ இல்லை வேறு எது வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். இல்லை கஸ்டமர் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இது பண்ணி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் நம்மளுக்கு வந்துட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு மற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ 24 hours வந்துட்டு நல்லாவே ட்ரை பண்ண விட்டுட்டேன். ட்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து டிமோல்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸி லுக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லுக் வேண்டாம். நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ரெசின் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும். இல்லைனாக்கா வந்து ஒரு மாதிரி பிளராக இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் கேட்கும்போது என்ன செய்யுங்க, நல்லா ஒரு ஹெச்டி குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு கேளுங்க. இவங்க வந்து சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வந்துட்டு இல்லை. நாங்கள் வந்து சும்மா ஜென்ரலாக எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் தான் இருக்குது, அதை நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அனுப்புனாங்க. ஸோ அது நம்ம வந்துட்டு நான் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் கொடுத்து நம்ம ஃபில்டர்லாம் பண்ணி நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம கிளியரான ஃபோட்டோவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுவே அந்த பசங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்துட்டு நான் ஹோல் இல்லாத மோல்டு நான் யூஸ் பண்ணதுனால இது வந்து நம்ம தனியாக வந்துட்டு ஹேண்டில் யூஸ் பண்ணி ஐஸ் க்ரூ போடணும். ஐஸ் க்ரூ போட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு நம்ம ஜம்ப்ரிங் அந்த கீச்செயின் ரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு மாட்டி ரெடி பண்ணணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதுக்கு வந்து ஹோல் போடுறதுக்காக நான் வந்து இது வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட இந்த ட்ரில் இருந்துச்சுட்டாக்கா இல்லைன்னா மிஷின் ட்ரில் மிஷின் இருந்துச்சுட்டா கூட நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹேண்ட் ட்ரில் தான் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா அது நம்ம கண்ட்ரோல் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஹேண்டிலே யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு போடலாம். ஸோ நான் வந்துட்டு இதில் உள்ள 2த்துக்குமே வந்துட்டு ஐஸ்க்ரூ யூஸ் பண்ணிட்டேன். 2த்துக்குமே ஐஸ்க்ரூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் வந்துட்டு இதுக்கு கீச்செயின் ரிங்லேயே வந்துட்டு ஜம்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அதையும் நம்ம ஐஸ்க்ரூவையும் அந்த கீச்செயின் ரிங் 2த்தையுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிடணும். 2த்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நோஸ் பிளேயர் வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு கை வச்சோ இல்லைனாக்கா வேறு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் அழுத்தமாக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து நோஸ் பிளேஸ் வச்சு தான் வந்து இது 2த்தையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ 2 நோஸ் பிளேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு அதை நெருக்கி விடுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதனால தான் 2 நோஸ் பிளேஸ் வச்சு அந்த ஜம்ப்ரிங்கை வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். கீச்சன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கீச்சன் இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு ஹாப்பி என்னன்னாக்கா ஒரு சின்ன பசங்க எனக்கு ஆர்டர் பண்ணி வந்துட்டு இந்த ஆர்டர் கொடுத்து நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கணுன்னாக்கா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.